தனுசு ராசி நபர்களுக்கு 2026 ஆகஸ்ட் மாதத்திற்குண்டான மாத ராசி பலன். தனுசு ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த ஆகஸ்ட்ல ராசிநாதனுக்கு எகெயின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் பரம நீச அமைப்புகளுக்கு வரக்கூடிய ஒரு நல்ல மாதம். அதே சமயம் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய போராட நட்சத்திர நபர்களுக்கு பின்னடைவு. வழக்கமா தனுசு ராசியில போராட நட்சத்திர நபர்கள் தான் அதிக பிரச்சனைகளை எப்போதுமே மேற்கொள்வாங்க. மூல நட்சத்திரம் ஒரு மாதிரியாகவும் உத்திராடத்திற்கு ஒரு மாதிரியாக தான் நடக்கும். ஆனால் ஆசைப்படவும் முடியாது, ஆசைப்பட்டாலும் எளிமையாக கிடைக்காது அப்படிங்கிற ஒரு கணக்கில் எப்போதுமே பல இன்னல்களை சந்திக்கக்கூடியது போராட நட்சத்திர நபர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்போதைக்கு அந்த நட்சத்திரத்துடைய கிரகமான சுக்கிரன் நீசமாவது தனுசு ராசி நபர்களுக்கு நல்லது, அதிலும் போராட நட்சத்திர நபர்களுக்கு கெடுதல். பலன் வேரியேஷன் வருதுங்களா? புரியுதா? அதிலும் போராட நட்சத்திர நபர்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் சம்பள வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பின்னடைவு, நெருக்கடி நிலை, சரியான விதத்தில் போக முடியாத ஒரு கண்டிஷன். அதுலேயும் சம்பள வேலையில் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும், என்ன மாதிரி நீங்க நடந்துக்க கூடாது என்றால், எதுவாக இருந்தாலும் சேஞ்ச் ஆகாது. போராட நட்சத்திர நபர்கள், தனுசு ராசி நபர்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சம்பள வேலையில ஒரு மாற்றத்தை நீங்களாவே நிகழ்த்தி கொள்வது சரியான முறையில் வராது, சேஞ்ச் ஆகாது. அது சம்பள வேலையில எதை பேஸ் பண்ண சேஞ்ச் ஆகனாலும் இருக்கலாம். ஒரு சேஞ்சு தானாக உங்களுக்கு கிடைக்கிது, இல்லை நீங்களா ஏற்படுத்திக்கிறீங்க அப்படின்னா எப்படியாக இருந்தாலும் பிரச்சனை தான். புரியுதுங்களா? அதர்வைஸு போகிறத போகிற வழியில் விட்டுட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. அதில் போய் மாற்றங்கள் செய்து கொள்ளக்கூடாது. நல்லதா கெட்டதா அப்படியே சம்பள வேலையில் ஒரு மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இதே ஆகஸ்ட் முடிஞ்சு அடுத்து வரக்கூடிய செப்டம்பரில் சில மாற்றத்தை பண்ணிக்கலாம். நல்ல டைம், சம்பள வேலையில் நல்ல டைமை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை போராட நட்சத்திரம் நம்மளுக்கு அடுத்த மாதம் வரும். இந்த ஆகஸ்ட் ஆகாது. ஸோ இதுதான் மேஜராக இருக்கக்கூடிய பலன். இதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி மூவ்மெண்ட் வச்சுக்கிங்க. அதர்வைஸ் இந்த சுக்கிர நீசத்தினால் தனுசு ராசி நபர்கள் கடன் சார்ந்த விஷயங்களை ஓரளவுக்கு மேக்சிமம் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு மாதம். கடன் வாங்கிய சூழ்நிலையில் அந்த கடன் கொடுத்தவர்களுடைய நிலைமை வேறு மாதிரியே போகும். அதனால் என்னை போட்டு வாட்டி வாய்ச்சிக்கிட்டு இருக்கு, என்னை போட்டு பாடாப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறக்க தனுசு ராசி நபர்கள் கடன் சார்ந்த விஷயங்களில் நிறைய சவால்களை முறியடிக்கக்கூடிய ஒரு மாதம். கொம்பு வழக்கு பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனை நிறைய இருக்கும் தனுசு ராசிக்கு. குடும்பத்தை சார்ந்து அது பெண்களை மையப்படுத்தின பிரச்சனைகள் ஏகப்பட்டதாக இருக்கும் தனுசு ராசிக்கு எப்போதுமே. ஸோ அந்த மாதிரியான பெண்கள் சார்ந்த விஷயங்களில் உள்ள பிரச்சனைகள் நிறைய சால்ட் அவுட் ஆகுது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த விஷயத்த கவனமாக மேற்கொள்ளுங்க. பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் சரிவர இதுக்கு மேற்பட்டு கவனிக்க முடியும். அதே போல் உங்களை ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் ரொம்ப நாளாக ஏமாற்றிக்கிட்டு இருக்கு, என்னன்னே கண்டுபிடிக்க முடியல, என்னை போட்டு ரொம்ப ஏமாத்துது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் இருந்தீங்கன்னாக்கா அந்த ஏமாற்றத்திற்கு என்ன வழி, யார் ஏமாத்துறா, எந்த விஷயம் ஏமாத்துது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணக்கை இந்த மாசத்துல நீங்க எடுக்கிற மாதிரி வரும். அதற்கு அடுத்த நிலைமையாக ராசிநாதன் வலுவா இருக்குது, ராசிக்கு ஆப்போசிட் கிரகம் வலு குறையுது. அப்போ உங்களுடைய கை இந்த மாசத்துல ஓங்கின அமைப்பு இருக்கும். எதிரியின் கை தாழ்ந்தும் இல்லை எதிர்ப்புகளின் கை தாழ்ந்தும் உங்களுடைய கை ஒரு உயர்வான சூழ்நிலைக்கும் வரும். அப்படின்னா உங்களுடைய வாய் வார்த்தைகள், சொல் பழிக்கிறது, உங்களோட பேச்சுக்கு அங்கீகாரம், உங்களை புரிஞ்சுக்கிறது, நீங்கள் மேலே வருவது, நீங்கள் ஓரளவுக்கு உங்களை சரி பண்ணி வச்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் உண்டு. ஒரு வசதி வாய்ப்பை பெருக்கிக் கொள்ள முடியாமல் தவிக்கிறீங்க. வசதி வாய்ப்புகளை சுயமாக ஒரு வசதி வாய்ப்பு, நான் தான் சொந்தமாக சம்பாதிக்கிறேன், ஆனால் எதுவுமே எனக்குன்னு ஒன்றும் ஒட்ட மாட்டுது, எனக்குன்னு ஒன்றும் பெருக்கிக் கொள்ள முடியல
அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழிவகையில் இருந்தீங்கன்னாக்கா அந்த சூழ்நிலைகள் மாறி ஓரளவுக்கு வருமான அமைப்புகள் சரியாகி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களை திடகாத்திரமாக வைத்து கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு கணக்கு உண்டு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக இது மட்டும் இல்லாமல் தனுசு ராசிக்கு அடுத்து சப்போர்ட் செய்யக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னாக்கா சூரியனுடைய 9ஆம் இட தொடர்பு, புதனுடைய 9ஆம் இட தொடர்பு, இதெல்லாம் நல்ல அமைப்பில் இருக்குது. ஸோ சூரியன் 9ல் வர்றதுனால மாதத்தின் பிற்பகுதியில் ஆகஸ்டுடைய பிற்பகுதியில் செகண்ட் பார்ட் அப்படின்னு வச்சிங்க. பிற்பகுதியில் தான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஏதேனும் ஒரு ரூபத்தில் அப்படிங்கிற ஒரு கணக்கு எடுத்துக்கலாம். ஏதேனும் ஒரு வழியில் உங்களுக்கான உயர்வுக்கு சம்மந்தப்பட்ட அமைப்புகள் உயர்வு இருக்கிற நிலைமையிலேருந்து ஒரு உயர்வான ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் மாறுறதுக்கான ஒரு வழி ஏற்படும் ஆகஸ்டின் பிற்பகுதியில். அது வரைக்கும் கொஞ்சம் சிரம அமைப்புகள் இருக்கும். பிற்பகுதியில் ஒரு கன்ஃபார்ம் அப்படிங்கிற விஷயங்கள் உண்டு. புதன் 10 கூடிய கிரகமான புதன் 9ல் வருது. அதே 7 கூடிய புதனும் 9ல் தான் வருது. அப்போ என்ன ஆகுனாக்கா இந்த மாதத்தில் தனுசு ராசிக்கு ஒரு லைஃப் அச்சீவ்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில சப்போர்ட் அமைப்புகள் கிடைக்கும். புரியுதுங்களா? சில சப்போர்ட் கிடைக்காமல் தோண்டு போன அமைப்பில் இருக்கக்கூடிய தனுசு ராசி நம்மளுக்கு சப்போர்ட் அமைப்புகள் மனிதர்கள் விஷயத்திலேயோ இல்லை ஏதாச்சும் உயிரற்ற விஷயமான வேலை, சம்பாத்தியம், தொழில், வேறு ஏதாச்சும் பணம், காசு, பொருள், சொத்து, வாகன அமைப்பு, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தின் மூலியமாக சப்போர்ட் அமைப்புகள் கிடைச்சி அதன் மூலியமாக கொஞ்சம் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் தனுசு ராசி நம்மளுக்கு புதன் மூலியமாக ஒரு நன்மைகள் இருக்குது. புதன் அடுத்தடுத்த அமைப்புலாம் வரும்போது ஒரு உச்ச லெவலில் தான் வருது. அதனால் தனுசு ராசி நபர்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு பிற்பகுதியிலேருந்து உங்களுக்கு உண்டான விஷயங்களை நீங்கள் உருவாக்கி கொள்ள ஆரம்பிக்கலாம். அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. அடுத்ததாக சனியின் வக்கர அமைப்புகள் ஆரம்பிக்குது இல்லையா? சனியின் வக்கர அமைப்பு 4ஆம் பாவத்துடன் இருக்குது. அப்போ என்ன ஆகுனாக்கா சனியின் வக்கர அமைப்பு ஒரு சில நபர்களுக்கு நெகட்டிவான விஷயத்தை செய்யும். நெகட்டிவ் மீன்ஸு இது கெடுத்துறாது, அதே சமயம் தாமதப்படுத்துகிற விஷயத்தில் கொஞ்சம் சரிவர செய்யும். தாமதப்படுத்தக்கூடிய விஷயத்த சரிவர செய்யும். ஒரு விஷயத்த மூவ்மெண்ட் பண்ணுறீங்க, ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள், ஏதாச்சும் ஒரு விஷயத்த கொஞ்சம் ஓரளவுக்கு சப்போர்ட்டாக வச்சுக்கலாம்னு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு சில நபர்களுக்கு ஜாதக அமைப்பு கொஞ்சம் பேலன்சிங்காக இல்லாமல் போயிட்டுருக்கிறவங்களுக்கு அந்த விஷயத்த கொஞ்சம் ஸ்லோ பண்ணுற மாதிரி இருக்கும், தாமதப்படுத்துகிற மாதிரி இருக்கும். கிடைக்க வேண்டியது வந்திருந்தால் இந்நேரம் வந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் வச்சுக்கிங்க. அதர்வைஸ் அந்த விஷயங்கள் தள்ளி போகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ வர வேண்டியது நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும். ஒரு விஷயம் கிடைச்சதுன்னா ரிலாக்ஸாக இருக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கனாக்கா அந்த ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய விஷயங்கள் உடனடியாக கிடைக்காமல் தள்ளி தள்ளி கொண்டு போகக்கூடிய சுச்சுவேஷனுக்கு இந்த சனியின் வக்கர அமைப்பு பலனை தர ஆரம்பிக்கும். இதுதான் நெகட்டிவ் பலன். மற்றபடி கிடைக்காமலாம் போகாது, கொஞ்சம் லேட்டாக மாறும், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஜாதகம் ரொம்ப கீழ் மட்டத்தில் எல்லாரையும் விட ரொம்ப லோ அமைப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பலன் நடக்கும். அதர்வைஸ் சனியின் வக்கிறதுனால தனுசு ராசி நபர்கள் ஒன்றும் பெரிய அளவுக்கு பரவலாக பாதிக்கப்பட போகிறதில்லை. ராசிநாதன் நல்லா இருக்குது, குரு பார்வை சனிக்கு கிடைக்குது, அதனால அந்த கணக்கை வச்சுக்கலாம். அடுத்ததாக செவ்வாய் 7ல் வருது. இந்த ராசிக்கு ஓரளவுக்கு பாதிக்கு நன்மை தரக்கூடிய செவ்வாய் 7ல் வருது, பகை பெற்ற அமைப்பில் இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி நபர்கள் சில விஷயங்களை ஏதாச்சும் ஏற்படுத்துறீங்க, அடுத்தவர்களை நம்பி பிறர் நம்ம பேச்சை பொறுத்த அடுத்தவங்க கேட்பாங்க, நம்ம சொல்லி பார்ப்போம், நம்ம கொஞ்சம் இப்போதைக்கு கொஞ்சம் இதாக இருக்குது, கொஞ்சம் வீக்காக இருக்குது, கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு நபர்கிட்ட அப்ரோச் பண்ண போனீங்கன்னாக்கா அந்த நபர் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அப்ரோச்சை ஏற்றுப்பாரா அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகும் செவ்வாய் 7க்கு வர்றதுனால. அதனால் சில விஷயத்த பேசலாமா வேண்டாமா அப்படிங்கிற கண்டிஷனுக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். ஏன்னா வாக்கு ஸ்தானாதிபதியும் 3ஆம் இடத்தை சனி வக்கர அமைப்பில் வருது. அதனால் நீங்கள் பேசுகிறது ஒன்று, அடுத்தவங்க புரிஞ்சுக்கிறது ஒன்றா போகும். அதே சமயம் பேசாமல் இருக்கக்கூடிய விஷயங்களில் எப்போ பேசினா ஆகும் அப்படிங்கிறதும் நீங்கள் கொஞ்சம் ஜாதக ரீதியாக பார்த்துக்கிட்டு பேசினீங்கன்னா சௌரியமாக இருக்கும். ஒரு விஷயத்தை பேசி அடுத்தவர்கள் சம்மதிக்க வைத்து அதன் மூலியமாக சில விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா பேசுறதுக்கு இது உண்டான நேரமா, இந்த விஷயத்தை பற்றி பேசலாமா அப்படின்னு ஜாதக ரீதியாக நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்.